ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிரஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் எக்ஸ் அப்படிங்கிற மைனிங்கில் வந்திருக்கக்கூடிய வித்ட்ராவல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். சரிங்களா? நான் ஈஸியாகவே சொல்லிடுறேன், ரொம்பலாம் வீடியோ இருக்காது. ஏன்னா நான் வந்து எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த கேஒய்சி மாதிரி இது. சரிங்களா? ஸோ செகண்ட் கேஒய்சி மாதிரி சப்போஸ் நம்ம வந்து 3 சான்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த 3 சான்ஸில் நம்ம வந்து பண்ண முடிக்கல அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ஐஸ் டோக்கன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போனாச்சோ அதே மாதிரி வந்து நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு பொறுமையாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் எல்லாமே போஸ்ட் போடும். ஸோ நான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த டாக்டர்ஸ் மைனிங் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு லிங்க் தரேன், எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வேலெட்டுக்கான லிங்க்கு. ஸோ அந்த வேலெட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ வேலெட் வந்து க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்து வேலெட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்லாம் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வேலெட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட டாக்டர் எக்ஸ் மைனிங் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் கேட்டால் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மல்டிவேர்ட் செக்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் அட்ரஸ் வந்து கொடுக்குறதுக்கான ப்ராசஸ். இதை நீங்கள் வந்து லைட்டாக கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸோ போனீங்கன்னா இந்த மாதிரி டிக் பாக்ஸ் வரும், டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் நிறையா ஸ்டெப் இருக்குது. இது முதல்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சன்வேவ்ஸ் மைனிங் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஐஸ் பிளாக்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதோட வெரிஃபிகேஷன் கோடை வந்து கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது எங்கே கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் யுவர் வெரிஃபிகேஷன் கோடு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல கொடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா, உங்களோட சன்வேவ் மைனிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே காப்பி பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு பேஸ்ட் போட்டணும். சரிங்களா? சரி, இந்த ஃபஸ்ட்டு இதில் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ படித்து பார்த்துட்டு கொடுங்க. சரிங்களா? சன்வேவ்ஸு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுக்கணும். ஸோ பேஸ்ட்டு கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு கால் ஃப்ளூவன்ட் அப்படிங்கிற ஒரு மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கூட கொடுக்கணும். ஸோ உங்களோட கால் ஃப்ளூவன்ட் மைனிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டெலகிராமில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இல்லையா? அதில் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிக்க வேண்டியது. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துட்டிங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால் ஃப்ளூவன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு கீழே உங்களோட அந்த வெரிஃபிகேஷன் கூட கால் ஃப்ளூவன்ட்டில் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கூட பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்து கொடுங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது சீல் சென்ட் அப்படிங்கிற மைனிங்லேருந்து இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சீல் சென்ட் மைனிங் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்குள்ளே போயிருங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ ப்ரொஃபைலில் போய்ட்டு செட்டிங்ஸில் போயிருங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த போனதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே காப்பி ஆகிடும். ஸோ வெரிஃபிகேஷன் கோட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீல் சென்ட்டுக்கு நேராக கரெக்டாக உங்களோட அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மேயர்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அட்டன் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மைனிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கூட கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட கிரிப்டோ மேயர்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்டுங்க. உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்டுங்க. அதில் போனீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. பட் வெரிஃபிகேஷன் கோடு தான் சேம், டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கனாவே காப்பி பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கிரிப்டோ மேயர்ஸ்க்கு கீழே வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட்டும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு வெரிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட் வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? 15 செகண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வெரிஃபை ஆகிடும். அது டேப் டு ஏர்ன் வெரிஃபிகேஷன் வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ கரெக்டாக பண்ணணும். அதாவது ட்விட்டர் வெரிஃபிகேஷனில்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல காப்பி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்விட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டா இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொஃபைல் அந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணும் இல்லையா, ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வரும். அதில் காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து கொடுத்துருங்க சரிங்களா. சரி கைஸ், அதாவது சொல்ல மறந்துட்டேன், அது வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களோட லிங்க் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அந்த வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த லிங்க்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதுக்குள்ள ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ட்விட்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் கைஸ், என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்து பேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எல்லா ட்விட்டர் பேஜையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர் எக்ஸ்னால் டாக்டர் எக்ஸு, மல்டிவர் எக்ஸ்னால் மல்டிவர்ஸ் எக்ஸு, டிஆர்எக்ஸு, ஃபினான்ஸு, ஓகே எக்ஸு, பைபைட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வாங்க சரிங்களா. ஸோ மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அவங்களோட ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட ட்விட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஸோ அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ அயான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ஹியர் ஆப்ஷன் கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அயான் ட்விட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஸோ அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் எக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜியூஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்போர்ட்டல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸல் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அடுத்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும் சரிங்களா. இது வந்து கரெக்டாக எல்லா டாஸ்க்குமே பண்ணுங்க. ஸோ எதுவுமே வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெலகிராம் வெரிஃபிகேஷன். என்னடா அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஸோ அவ்வளோ கொடுக்குறான். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இல்லைனா டோட்டலாக வேஸ்ட்டாக போய்டும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெலகிராம் வெரிஃபிகேஷனுக்குள்ள வந்துடுங்க. மூணாவது ஸ்டெப் இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட டெலகிராம் யூசர் நேம் வந்து எடுக்கணும். ஸோ டெலகிராம் யூசர் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அட்டு சிம்பிள் போட்டுட்டு உங்களோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு டெலகிராம் யூசர் நேம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அயான் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இது மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனா அதுக்குள்ள வந்து மியூட்டுன்னு காட்டணும், இல்லைனா அன்மியூட்டுன்னு காட்டணும். இது மாதிரி ஏதாவது காட்டினாவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் அவங்களோட அயான் டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து அவங்களோட மல்டிவர்ஸ் எக்ஸ் வந்து டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அதே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கடைசியில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதாவது ஒரு 15 செகண்ட் தான் எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு வெரிஃபை இன்ஸ்டண்ட்டாகவே வெரிஃபை ஆகிடும் ஒரு 15 செகண்டில். வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெலகிராம் வெரிஃபிகேஷன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசி ஸ்டெப்பு இது வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ காயின் மார்க்கெட் கேப் வந்து அஃபீஷியலாக வந்து ஃபாலோ பண்ணி போஸ்ட்டு போடணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா முதல்ல வந்து அவங்களோட ஐஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் வந்து நம்ம போடணும். ஸோ அதுக்கு இடத்துல ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து கூட்டிகிட்டு வரும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்ட்டு அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து நார்மலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. டிசம்பர் 5 வரைக்குமே மைனிங் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணலாம் ஓகேவா. அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பொறுமையாக க்ரியேட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இதான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஹியரை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த பேஜில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டுச்சு. இந்த 2 ஸ்டாரையுமே நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் சரிங்களா. உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அந்த 2 ஸ்டாரையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். எல்லோ கலரில் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆனிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து அந்த ஐஸ் டோக்கன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா.
ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பேக் வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டெப் மார்க் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அயானை வந்து காயின் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அப்படி தான். ஸோ அந்த இடத்துல ஹியர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹியரை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக அந்த மாதிரி ஐஸ் பிளாக்ஸ் நேராக வந்து ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி காட்டும் அந்த காயின் மார்க்கெட் அப்படியே. நான் ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு எதுவும் ஷோ ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க்கு. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ஃபாலோ காட்டும் இல்லையா? ஸோ ஃபாலோ காட்டி முடிச்சோன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஐஸ் ஓப்பன் நெட்வொர்க் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புல்லிஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ புல்லிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் ஸோ மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களோட காயின் மார்க்கெட் கேப்பே திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஐஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐஸ் ஓப்பன் நெட்வொர்க் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் கமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா பேர் அடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் கூட டைப் அடித்து வச்சுருக்கேன். அதாவது ஐஸ் இஸ் அ கிரேட் அண்ட் குட் பிளாக் சைன் அண்ட் புல்லிஸ் இது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு போஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு திரும்ப வந்து போஸ்ட் வந்து சப்மிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் மேலேயே. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி காட்டும். ஸோ அதாவது காப்பி லிங்க்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாவே சரிங்களா? இல்லை அதாவது இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அந்த 3 டாட் பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி காட்டும். இல்லை காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் ஆன் காயின் மார்க்கெட் கேப்போட லிங்க் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு மார்க் ஸ்டெப்பஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இது மாதிரி சிஎம்சி வெரிஃபிகேஷன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களோட டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த அட்ரஸ் தான் அவங்க வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டில் இல்லைன்னா மல்டிவர்ஸ் ஏதாவது ஒரு வேலட் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து எக்ஸ்போர்ட்லேயே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணினாவே லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ணினாவே ஸோ உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ அது சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி காட்டும். இல்லை மெயின் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலட்டை க்ரியேட் பண்ணி பேக்கப் எடுத்துடணும். சரிங்களா? இல்லைனா மெயின் வேலட் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் ஒன்ஸ் வேலட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்கப் எடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அட்ரஸ் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ இது வந்து பேக்கப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் 24 கீவேர்டு தருவாங்க. அந்த கீவேர்டு வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீவேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சில என்ட்ரு பண்ணி முடிச்சாதான் இந்த மாதிரி அட்ரஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? அங்கே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கேவிசி ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் மொத்தமாக வந்து ஒரு 3 ஸ்டெப்பு தான் கொடுப்பாங்க. 3 அட்டெம்ப்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த ஐஸ் டோக்கனை க்ளைம் பண்ணுறதுக்கு எப்படி இந்த தேர்ட் கேவிசி கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி 3 அட்டெம்ப்ட் தான். இந்த 3 அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எலிஜிபிளுக்கு வந்து அதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுருந்த டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக போன் ஆகிடும். உங்களுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கேஒய்சி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு டவர் கிடைக்கல. இந்த மாதிரி நிறையா பக் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல வந்து பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி, கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் டவர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு உட்காந்து பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ். ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியான வேலை தான் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த வந்து ஒன்ஸ் வந்து மைனிங் எண்ட் ஆகி வித்ட்ரால் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறையா அப்டேட் வந்து வருது கைஸ். ஓகே, நம்ம டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் யாருமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு 5 to 10 பீப்புள் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. வரக்கூடிய மைனிங்கை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம ஏன் பண்ணணும் வந்துட்டோம்னா ஸோ நம்ம வந்து வரக்கூடிய எல்லாமே அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். ஏதாவது ஒன்றில் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் ஒன்று இதில் கிடைச்சாலும் வெயிட்டாக கிடைக்கும். ஸோ பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ
அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சார், ஓகேவா? ஸோ வந்து கஷ்டப்பட்டு நான் எடிட் பண்ணி ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.